அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க செப்டம்பர் மாத ராசி பலன்களில் மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். அதாவது மிதுன ராசிக்கு ராசி அதிபதி எங்கே இருக்காருன்னா 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. பொதுவாக 4ஆம் வீட்டில் கேந்திரத்தில் புதன் இருந்தாச்சுன்னா அது உச்சம் பெற்று இருக்கார் இல்லையா, பத்திர யோகம். இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துலேயும் இருந்தால் உங்களுக்கு கல்வி ஆற்றல், பேச்சாற்றல், எழுத்தாற்றல் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஞாபக சக்தி நல்லாயிருக்கும். எந்தெந்த இடத்துல எப்படி சாதுரியமாக பேசணுமோ அந்த மாதிரி பேச்சாற்றல் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த 4ஆம் இடம் சொன்னால் என்னங்க, சொத்து. இது காலபுருஷனுக்கு இது 6வது வீடாக வருது இல்லையா. அப்போ இந்த சொத்து நம்ம 6ஆம் இடம் சொன்னால் என்னது, கடன், நோய், பகை கொடுக்கு. அப்போ நீங்கள் எந்த மாதிரி சொத்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்து வாங்கும்போது ஒரு கடன் பட்டு வாங்குறது நல்லது. அதாவது நமக்கு எவ்வளவோ கோடிக்கணக்கில் உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஒரு கடன் வாங்கி நம்ம சொத்தை வாங்கினோன்னா நம்ம சொத்து கடனுக்கு போகாது. அதனால ஒரு கடன் வாங்கி சொத்து வாங்கணும் அப்படி சொல்லுவாங்க. சரி, நம்ம சொத்தை எப்படிப்பட்ட சொத்து வாங்கணும்? இதில் அஸ்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா. அஸ்தம் நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி. அவர் இந்த வீட்டில் நட்சத்திரமாக இருக்கிறனால உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய சொத்தாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த சொத்து மூலமாக நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு சந்திரன் எங்கே இருக்கார், 12ஆம் வீட்டில் உச்சம் பெறுவார் பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் விவசாயம் சார்ந்த இடங்க சொத்துக்களை வாங்கி போட்டு நீங்கள் ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, எந்த கோழி பண்ணை இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சொத்து மூலமாக வருமானம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ நீங்கள் நிறைய பணம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய சொத்து வாங்கிட்டே இருக்கீங்க. வாங்கும்போது இதில் தாய்ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. அப்போ தாய்க்கு உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கும். அதனால் நம்ம ஓரளவுக்கு சொத்து வாங்கும்போது கவனமாக வாங்கணும். இது கல்வி இதில் தான் இருக்குது. அப்போ கல்வி, நீங்கள் படித்த கல்விக்குள்ளே வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ என்ன மாதிரி படிக்கலாம், அதாவது ஆடிட்டிங், சார்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் கம்யூனிகேஷன் லெவலில் எல்லாம் படிக்கலாம். பிரிண்டிங் எடுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இப்போ படித்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அப்போ 4ஆம் இடத்துல நம்ம சொத்தையும் இதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. சரி, அடுத்து பாருங்கள், 2ஆம் இடத்துல 3ஆம் இடம் சூரியன். சூரியன் என்ன இருக்கிறாரு பாருங்கள். சூரியன்னா 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, அதாவது உடன் பிறந்த சகோதர ஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா. இதிலே சூரியன் அதிலே ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி சூரியன் இந்த அமைப்பில் இருந்துன்னு வச்சுக்கிங்களா, அதாவது நீங்கள் தகப்பன் காரகன் தாய் ஸ்தானத்தில் இல்லையா, அந்த மாதிரி இதுதான். நீங்கள் சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறனால நீங்கள் தகப்பன் காரணம் செய்யக்கூடிய வேலையை உங்கள் உடன் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்யணும். இது உங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வினை. இந்த விதியை நீங்கள் கடைப்பிடிச்சே ஆகணும். அதனால் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து எனக்கு மட்டும்தான் அப்படி இல்லை, கூட பிறந்தவங்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். இப்போ சூரியன் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. பூரம் சுக்கிரனோட நட்சத்திரம் இல்லையா, 5 குடை நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறாரு. அப்போது உங்களுக்கு 3, 5 வேலை செய்யுது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களே பிரில்லியண்ட் தான் இல்லையா. 3ங்கிறது அறிவு, 5ங்கிறது ஆழ்ந்த அறிவு, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வேலை செய்யக்கூடியவங்க. இப்போ 3, 5 சும்மா காலபுருஷனுக்கு இது 7ஆம் வீடாக வருது இல்லையா. அப்போ 3, 2, 5, 7 வேலை பார்க்கணும்னா உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் காதல் திருமணம் நடக்கும்னு சொன்னால் உடனே 60 வயசுக்குள்ளே யோசிக்கக்கூடாது. அந்தந்த ஏஜ் பாராக இருக்கக்கூடியவங்க யோசிக்கலாம். அப்புறம் தொழில் பண்ணக்கூடியவங்க இப்போ கமிஷன் தொழில், புரோக்கர் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி தொழிலெலாம் உங்களுக்கு இப்போ அமோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சுக்கரனுடைய காரணங்களான கலை சம்மந்தப்பட்டது, பியூட்டிஷியன் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். அடுத்து சுக்கிரன் எடுத்துட்டிங்கன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படின்னா இது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இல்லையா, அதிலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அப்போது உங்களுக்கு கலை துறந்த தொழில்கள், ஆடம்பரம், அதாவது பெண் குழந்தையால் மகிழ்ச்சி, அதாவது 5, 12க்கு அதிபதினால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. இதே உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன், இது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா, இதில் சூரியன் நீசமடையார் பார்த்தீங்களா. சூரியன் தான் குழந்தை கருவுக்கு காரகன் இல்லையா. அப்படி உங்கள் ஜாதகத்துலேயும் சுக்கிரன் இதே இடத்துல இருந்தால் நீங்கள் பூர்வீக சொத்துக்கு நீங்கள் சண்டை போடக்கூடாது. பூர்வீக சொத்து சண்டை போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆயிரும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு 6 குழந்தைக்கு பாக்கியம் உண்டு, 2 பெண் குழந்தை, 4 ஆண் குழந்தைக்கு பாக்கியம் உண்டு. நீங்கள் பூர்வீக சொத்துக்காக சண்டை போட்டு வாங்கி நிறைய சொத்தை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் எடுத்துக்கோங்க. செவ்வாய் 6, 11க்கு அதிபதி ராசியிலே இருக்கிறாரு. அது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. செவ்வாய்ங்கிறது ஆற்றல், புனர்பூசம் குரு வந்தது ஞானம். அப்போது உங்களுக்கு இப்போ ஒரு புத்துணர்ச்சி வரும். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம், அதாவது புனர்பூசங்கிறது திரும்ப கிடைத்த ஒளி. நம்ம நிறைய இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது நிறையா கஷ்டப்பட்டிருப்போம். இப்போ அதுலேருந்து நம்ம ஒரு மீண்டு வந்திருப்போம். ஓஹோ இதெல்லாம் செய்யக்கூடாதோ, இதுதான் செய்யணுமோ அப்படிங்கிறத ஒரு மீண்டும் ஒரு புதுப்பித்தல்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அந்த தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் இந்த புனர்பூசத்தில் வரும்போது இப்போ வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4,
6-11க்கு அதிபதி 7-10 இதில் இருக்கிறதுனால ஒரு திருமணம் நடக்கக்கூடிய திருமணமே வேண்டாம்ப்பா பார்த்து அழுத்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் ஒரு திருமண வாய்ப்பு கிடைக்கிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. சரிங்களா? சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.